Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆரியா 360. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கினேன். அதை பற்றி ரிவ்யூ சொல்லலான்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் அந்த ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விஸ் மிலிட்ரிங்கிறது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம ஸ்பீக்கருங்க, சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு எக்கோ டாட் ஸ்பீக்கரை வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. அதோட அட்வான்ஸ் மாடலாக இது இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த ஸ்பீக்கர் இன்னொரு தடவை வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கும்போது இதோட அமௌண்ட் 2190 rupees இருந்துச்சு. இதோட வாட்ஸ் பவர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.5. இது 6-in-1 ஸ்மார்ட் டச் லேம்ப். இதில் என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி மொபைல்லேருந்து ப்ளூடூத்தில் லைட்டாக கனெக்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஆன் அண்ட் ஆஃப். அதே மாதிரி இதுலேயே இருந்து ஃபோனையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் எதுக்கு, மெட்டல் ஹேண்டில் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு லேம்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 3 knobs கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் ஒரு 3 knobs இருக்குது. நம்ம நார்மல் சாம்சங் சார்ஜரை வச்சு இதில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆக்ஸ் கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளூடூத்தில் மட்டும் ஒர்க் ஆகாது. ப்ளஸ் நம்ம எஸ்டி கார்டை வந்து இதில் போட்டும் நம்ம வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பர்பஸ் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக இருக்குது, நல்ல லுக்காக இருக்குது. ஆன் பண்ணும்போது வெல்கம் சவுண்ட் அண்ட் தென் ஆஃப் பண்ணும்போது குட் பை சவுண்டும் உங்களுக்கு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் உங்கள் மொபைலோட இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவைஸ் ஆனில் இருந்துச்சுன்னா அதுவே வந்து பேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். இந்த மேலே இருக்கிறது டச் சென்சார் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் டச் பண்ணோடனே ஒவ்வொரு தடவை டச் பண்ணும்போதும் அந்த லைட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை டச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வரும். ஒவ்வொரு தடவை டச் பண்ணும்போது ஒவ்வொரு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நியூஸாக உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருவேளை சாங்ஸ் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாங்ஸோட ரிதம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா லேம்ப் மோடுக்கு எப்படி கொண்டு வர மேலே இருக்குது டச் சென்சார். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேம்ப் மோடுக்கு வந்துடும், அதாவது லைட் மோடுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட லைட் மோடு வந்த பிறகு அதை அகைன் ஒரு தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா அதோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 times டச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக வருதுன்னு பாருங்கள். இது வந்து 360 டிகிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி வந்து நல்லா வெளிச்சம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லேம்ப் மோடில் நீங்கள் எடுத்துகிட்டு கையில் கூட எடுத்துகிட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா 360 டிகிரி இருக்கிறதுனால நல்லா வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லேம்ப் மோடில் உங்களுக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன ஒர்க் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பவர் கட் சமயத்தில் லேம்ப் தேடி அலையணுங்கிற அவசியம் கிடையாது. இதே கூட லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணுறேன், குட் பை சவுண்ட் வருது உங்களுக்கு. பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உங்கள் லேம்பை நீங்கள் நேராக வச்சுட்டு அந்த டச் சென்சார் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆஃப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரியா 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.